வணக்கம் மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். ஸோ இந்த ஷோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக ஒருத்தர் உள்ளே போனார்ல, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார். அவரை சொல்லும் போதே அவருடைய பண்ண அந்த ஒரு ஆக்ஷன் தான் என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு ட்ரெண்ட் ஆகி பயங்கரமாக அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்துட்டாரா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. எல்லாம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி, யாரா அது, இவர் எப்படா உள்ளே விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களோட மனசில் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. சரி உள்ளே வராரு, சரி எதையாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு பிரச்சனையில் ஆரம்பிச்சதுங்க. நான் இப்படி படுத்தா கொரட்டை விடுவேன், அப்படி படுத்தா கொரட்டை விடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிரவீன் ராய் கூட கண்ணா பின்னான்னு சண்டை போட ஆரம்பித்தார். ஒரு மனுஷன் கோவத்தில் கத்தலாம், அதுக்காக என்ன கத்துறோன்னு தெரியாமையா கத்துறது அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுகிறதெல்லாம் இருந்துச்சு. ஒரே ஒருத்தர் எல்லா கண்டஸ்டன்ட் கூடவும் சண்டை போட்டது யார் அப்படின்னா நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டாரை தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லார்கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சாரு. ரம்யா கிட்ட அடுத்த சண்டை போச்சு. என்னடா அது இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விடவே இல்லை. எகிரி சண்டை, பயங்கர சண்டை, கத்தி இவங்க கத்த அவங்க கத்த, அப்படியே மற்ற கண்டஸ்டன்ட்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே இவர் பேசுறதை பார்த்து காண்டாகி ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் பிபியை நீங்கள் எல்லாருக்கும் செக் பண்ணியிருந்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையுமே ஈஸியாக ட்ரிகர் பண்ணி கோவப்பட வைக்கிறதுக்கு ஒரு திறமையான ஒரு ஆள் தான் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பாரு அவர்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வைப் வந்து செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ரெண்டு பேரோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்குது, அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அது வேற பஞ்சாயத்து தான். இவர் சும்மா ஆடியன்ஸாக தான் போனார். அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கலாம்ல. அங்கே பேசுகிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பேசும்போது இவர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கே, பார்வை விட இவர் எகிரிட்டு முன்னாடி போயிடுவார் போல. அந்த அளவுக்கு வந்து இப்படின்றது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் இவரும் வந்து கெமியை ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஏதோ சொல்ல இவர் ஏதோ ஆரம்பிச்சு இந்த அம்மா முன்னாடி நின்று பேச, அந்த அம்மா என் கண்ணை பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேச அப்படிங்குது. அவர் பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டு போய் என்ன என் வயிறை பாக்குறியா அப்படின்னுச்சு அந்த அம்மா. அதுக்கு இவர் என்னத்தடா சொல்லி திட்டலாம் அப்படின்னு சொல்லி முழிச்சு பண்ணி ஓகே காம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அந்த இடத்துல அவங்கள்ட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணாம போனாலும் என்கிட்டயே சரசம் பண்றதுக்கு வருவீங்களாடா அப்படின்னு வடிவேலு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட வாலண்டியரா வந்து மாற்றியமா அப்படின்ற அளவுக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரோடது இருந்தது. அதெல்லாம் சரி, எத்தனையோ பிக் பாஸ் பார்த்துருக்கோம், எவ்வளவோ லவ் பார்த்துருக்கோம், எவ்வளவோ டான்ஸ் பார்த்துருக்கோம். இவர் ஒரு பொசிஷன்ல ஒன்று படுத்தாரு பாருங்க அங்க. அதை பார்க்கும்போது இந்த ஒரு பாடியை பார்க்கறதுக்காக நாங்கள் முழிச்சு பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கும் கம்ருதீனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அவர் பார்க்க ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்காரு அப்படின்னா இவர் சொல்றாரு, இவரை பார்க்க எப்படி இருக்கு, நோ கமெண்ட்ஸ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கம்ருதீன் கிட்ட பயங்கரமா வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. பயங்கர சண்டை வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு நேரத்துல ரியலைஸ் பண்ணி இல்லை நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து மன்னிப்பு கேட்க வரும்போதும் இவர் வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மனுஷன் தனமா ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப அசிங்கமா வந்து பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லும். அதாவது மன்னிப்பு கேட்கறது ஒரு ஏதோ ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மன்னிக்கிறது வந்து கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்டாருக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் அவர் ரியாக்ட் பண்றதா எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பெரிய ஸ்காலர், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே அனுபவிச்சவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் ரொம்ப லக்ஸூரியா வளர்ந்தவங்க, என்ன கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்களே, யார் வர சொன்னா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் அங்கே எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் யாரும் வெளிப்படையாக சொல்லலை. பட் மக்கள் நாங்கள் சொல்லலாம்ல. ஸோ நாங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தோம், உங்களை யாரையா வர சொன்னா இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. சரி உள்ளே வந்துட்டீங்க, ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் நடக்கலை. பேசுகிற வார்த்தைகளும் அது வந்து யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வீக்கெண்ட் எபிசோடில் எல்லாருக்கும் முன்னாடி லவ் யூ சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதிக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டேவே வந்து சாட்டர்டேவே கட் பண்ணி விட்டாரு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் லவ் யூ சொல்லுவேன், உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் யாருக்கிட்டையாவது கேள்வி கேட்டால் இவரும் முந்திரி கொட்டையாக சொல்லும்போது நீங்கள் வாட்டர்மெலனா இல்லை முந்திரி கொட்டையா அப்படின்னு விஜய் சேதுபதியை கலாய்க்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்கும் ஆர்வம்.
ஆக்சுவலி வந்து இந்த நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, எது தழும்பிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாதியா எது இருக்கோ அதுதான் அப்படியே ஆடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவரோட ரியாக்ஷன் இருந்தது. சரி அதெல்லாம் பரவாயில்லைங்க, உங்களுக்கு அங்கே பிஹேவ் பண்ண தெரில, இது பண்ண தெரில, அதெல்லாம் ஒத்துக்கலாம். உங்களை நம்பி ஒருத்தி வந்து அழுறாளே, அதுக்காக மதிப்பு கொடுத்து ஒழுங்கா உட்காரணும்னு சொல்லி உட்காந்தீங்களா? அதையும் சரியா பண்ணலையே சார் நீங்க. அப்பயும் உட்காந்து நீங்க ஏதோ மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அதை பார்க்கும்போது என்ன மனுஷன் இது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் படுத்திருந்தான்னு. ஒரு பிக் பாஸ்ல என்ன அப்படின்னா லிப்லாக் சீன் காட்டுறாங்க, இன்னொரு பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா லவ் சீனா காட்டுறாங்க. சரி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்களும் எதெல்லாம் எடிட் பண்ணலாம் பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா படுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது தான் இப்போ உட்காந்து நெட்டிசன்கள் எல்லாமே எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கால கொடுமை இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து திவாகர் அவர்களுக்கு வந்து அந்த நடிப்பு ஆக்ஷன் அந்த ஒரு டாஸ்க்ல அவருக்கு பயங்கர ஒரு ப்ளஸ்ஸாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அவரை திட்டிட்டு இருந்தாங்க. பட் அந்த டாஸ்க்ல அவர் சொல்லிக் கொடுத்த விதம், அவர் அந்த வேலை வாங்கின விதம் இல்லாமல் நிறைய பேருக்கு பிடிச்சதுனால கண்டஸ்டன்ட்டே அவருக்கு வந்து ஒரு நல்ல விதமாக மாறி இருக்காரு. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே இதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வரப்போகுது, இதுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, எப்படி சண்டை போட போறாரு, என்ன வார்த்தைகள் பேச போறாரு அப்படின்றத பொறுத்து தான் மக்கள் மனசுல அவர் நிற்பாரா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, இல்லை உங்களுக்கு எந்த விஷயம்லாம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல்.